வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஈவெண்ட் பண்ணால் எங்கள் டீம் டிசைட் பண்ணாங்க. எங்கே ஈவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணும்போது ஓமானுக்கு போய் ரொம்ப வருஷம் ஆகுது, ஓமானுக்கு போகலான்னு டிசைட் பண்ணாங்க. இந்த வாட்டி 15th மே அன்னைக்கு சலாலாலையும் 16th மே மஸ்கட்லேயும் ஈவெண்ட் பண்ணுறதா டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ சலாலாலையும் மஸ்கட்லேயும் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த கூகுள் ஃபார்ம் இருக்குது. அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். உங்கள்கிட்ட பேசும்போது இந்த டெய்லி ப்ராக்டிஸை பற்றி பல வாட்டி பேசியிருக்கிறேன், பல சந்தர்ப்பத்தில் பேசியிருக்கிறேன். என்னோடய வெயிட்டு விஷயமாக கூட பேசியிருக்கிறேன். ஒரு நாளைக்கு ரொம்ப சாப்பிட்டதுனால வெயிட் ஏறாது. ஆனால் டெய்லி அதே மாதிரி சாப்பிட்டுட்டே இருந்தேன்னா ஒரு பீரியட் ஆஃப் டைம் பயங்கரமாக வெயிட் ஏறிடும். என்னோடய வெயிட்டு நீங்கள் ஏறினது பார்த்தது 20 வருஷம் எஃபர்ட்டு. அந்த 20 வருஷம் ஓவராக சாப்பிட்டதை ரியலைஸ் பண்ணி 5 வருஷத்தில் குறைக்கணுன்னா குறைக்க முடியாது. எஸ், கொஞ்சம் ப்ராக்ரஸ் பண்ணலாம், பட் அது ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் தான் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ராக்ரஸ்ஸுங்கிறது ஸ்லோ ஸ்டெடியாக தான் பண்ண முடியும். அதே மாதிரி பணமோ ஃபிட்னஸோ எல்லாமே இப்படி தான். ரோம் வாஸ் நாட் பில்ட் இன் அ சிங்கிள் டே. அதாவது ரோமுக்கு ஒரே நாளில் கட்ட முடியாது. கவுன் பனேகா கரோட்பதியில் முதல்ல ஒரு வாட்டி 1 கோடி ஜெயித்தவன் கதையை போய் பாருங்கள். கடைசியில் அந்த 1 கோடி போய் அவன் திரும்பி வேலைக்கு போயிட்டான். அந்த 1 கோடியை இங்கே அங்கே செலவு பண்ணி கையில் ஒன்றுமே நிற்கலை. பணம் நிற்கணும்னா நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப், இன்ச் பை இன்ச் டெய்லி பண்ணிகிட்டே இருக்கணும். அது ரொம்ப போர் அடிக்கும், ஆனால் அதுதான் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். இப்போ நம்ம பல கம்பெனிகளை ஓன் பண்ணுறோம். இப்போ நான் என்னோடய ஃபேவரட் கம்பெனின்னு ஐடிசி சொல்கிறேன். நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் சிகரெட் ஊதுறவன்ட்ட மேலே காசு பண்ணுறீங்கன்னு. நான் யாரையும் போய் சிகரெட் ஊதுன்னு கம்பல் பண்ணாதது இல்லை. இன்ஃபேக்ட் பல பேரை சிகரெட் குடிக்காதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா சிகரெட் குடித்தா கேன்சர் வரும்னு. பட் அவன் ஊதுறாங்கிறது அவன் முட்டாள்தனம். அவன் ஊதரிச்ச ஒரு வாட்டியும் ஒரு ஊதரிச்ச நம்மளுக்கு ஒரு ப்ராஃபிட் ஷேரு கிடைக்கும். அதை நம்மளுக்கு எடுத்து நேராக கொடுத்துட்டாங்கன்னா பாவம். அதை எடுத்து அவன் பல இண்டஸ்ட்ரியை வரிசையாக டெவலப் பண்ணிகிட்டே போகிறான். ஒரு 100 ஹோட்டல் கட்டிட்டாங்க. அதை இன்றைக்கி ஒரு தனி கம்பெனி ஆக்கிட்டாங்க. இந்தியாவிலேயே ஒரு பெரிய பேப்பர் கம்பெனியாக அவங்க ஆகிட்டாங்க. பேப்பர் மற்றவங்களாம் எக்ஸிட் பண்ணுறச்ச கொஞ்சம் கொஞ்சமாக பேப்பரை வாங்கி 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 இன்றைக்கி ஒரு பேப்பருக்கு ஒரு பெஹமத் ஆகிட்டாங்க. ரீசெண்டாக செஞ்சுரி பல்ப் அப்படிங்கிற ஆதித்ய பிர்லாவோட பேப்பர் கம்பெனியை விலைக்கு வாங்கிட்டாங்க. அதே மாதிரி இந்த ஃபுட் டெலிவரி பிஸ்னஸ்ஸு, மீட்டு டெலிவரி, ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸ் டெலிவரி பண்ணுறது, இது மாதிரி கம்பெனியும் வாங்குகிறாங்க. மல்டிபிள் இடத்துல மல்டிபிள் லேயர்ஸில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. சம்டைம்ஸ் நம்மளுக்கு தோணும், ஏன்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு. ஆனால் அங்கங்கே அன்னைக்கு எவனாவது ஒருத்தன் ஏதாவது பண்ணிகிட்ருப்பான். அது ஒரு காசாக சேர்ந்துக்கிட்டே போகும். இது மாதிரி நீங்கள் கோல்கேட் பாம் அலைவுங்கிற கம்பெனியை பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு பேஸ்ட் எடுத்து நீங்கள் பல் தேய்க்கிறச்ச நம்மளுக்கு ஒரு லாபம் வரும். ஆனால் அந்த பணத்தை உறிஞ்சு வெளிநாட்டுக்கு தான் அவன் எடுத்துகிட்டு போகிறான். எடுத்து இங்கேயே டிப்ளாய் பண்ணுறது இல்லை, அதை க்ரோ பண்ணுறது இல்லை. அதனால தான் எம்என்சி கம்பெனி, எஸ்பெஷலி எம்என்சி கன்சூமர் கம்பெனினா இந்தியாவில் வாங்காமல் வெளிநாட்டில் வாங்கினீங்கன்னா பெட்டர். இந்தியாவில் மட்டும் குறிக்கோள் வெளியில் பணத்தை எடுத்துகிட்டு போய் வைக்கிறது. அதனால் ஸ்லோ ஸ்டெடி ப்ரோக்ரஸ் இருக்குமானா ஐடிசி மாதிரி இருக்காது, டாடா ஃபேமிலி மாதிரி இருக்காது, காட்ரேஜ் ஃபேமிலி மாதிரி இருக்காது, டிவிஎஸ் ஃபேமிலி மாதிரி இருக்காது. இவங்களதெல்லாம் என்னென்னா இந்த பிஸ்னஸ்ஸு க்ரோத்து எல்லாம் இந்தியாவுக்குள்ளேயே தான் வந்துக்கிட்டே இருக்கும். இப்படி பார்த்துக்கிட்டே போனீங்கன்னா மெதுவாக உங்களுக்கே தெரியாமல் பணம் ஒரு பீரியடில் க்ரோ ஆகிடும். சம்டைம்ஸ் இந்த க்ரோத் நம்மளுக்கு கண்ணுக்கு முன்னாடி டிசெப்டிவாக இருக்கும். ஆனால் சடனாக பார்த்தீங்கன்னா கண்ணை திறந்து கண்ணை மூடுறதுக்குள்ளே அது பெரிய கோடி கணக்கில் போயிருக்கும். 1980களில் எங்கள் அப்பா சும்மா போட்டு டாக்டர் ரெட்டிங்கிற கம்பெனியில் ஒரு 200 ஷேரோ 300 ஷேரோ வாங்கினார். இன்றைக்கி போனஸ்ஸு, ஸ்ப்ளிட்டு, போனஸ் டிவிடெண்ட்டுன்னு பார்த்து அது ஆல்மோஸ்ட் கோடி ரூபாய்க்கு வந்திருக்கும். எதனாலனா அவன் பாட்டுக்கு தினமும் என்ன பண்ணுறான், மருந்தை வைக்கிறான்.
சேல்ஸ் ரெப் போகிறான், டாக்டர்கிட்ட போகிறான், மருந்து எழுதுகிறான். வர லாபத்தில் ஒரு போர்ஷன் நம்மளுக்கு கொடுக்குறாங்க, திரும்பி இன்னொரு மருந்து டெவலப் பண்ணுறாங்க, திரும்பி ரிசர்ச்சில் காசு போடுறாங்க, திரும்பி டெவலப் பண்ணி விதவிதமாக டெவலப் பண்ணினே போகிறாங்க. டெய்லி பார்த்தா உங்களுக்கு அந்த ஷேர் நகர்ற மாதிரியே தெரியாது. ஆனால் ஒரு சடனாக ஒரு 30 வருஷம் திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் பயங்கரமாக டெவலப் ஆகிருக்கும். இதுதான் டெய்லி ப்ரோக்ரஸோட பெட்டர். எவ்வளோ நாள் எவ்வளோ நீங்கள் பண்ணுறீங்கங்கிறது ரொம்ப முக்கியமாக போயிடுது. டெண்டுல்கர் நீங்கள் கிரேட் பிளேயர்னு சொல்கிறது வெறும் அவன் நல்லா செஞ்சுரி அடித்தா அவனுக்கு டேலண்ட் இருந்ததுன்னு கிடையாது. மாடர்ன் இராவில் எனக்கு தெரிஞ்சு, மாடர்ன் இரான்னா 1990s யாரும் எனக்கு தெரிஞ்சு 20 வருஷம் கண்டினியூஸாக எல்லா ஃபார்மேட் கிரிக்கெட்டும் ஆடி நான் பார்த்ததில்ல. ஏன்னா ஏதாவது உடம்புக்கு வந்துடும், அது வரும், இது வரும்னு கேமை விட்டுருவான். அவனுக்கு பலதர சர்ஜரி பண்ணி பலதர இன்ஜுரி ஆனாலும் ஒரு லாங் கேரியர் ஃபுல்லாக 20 வருஷம் அட் இஸ் வெரி பெஸ்ட்டு ஆடினோம். நடுவில் ஒரு கேரியரில் டிப்பு மாதிரி வந்தது, திரும்பி அந்த கேரியரை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டார். க்ளோசஸ்ட்டு வந்தது ஸ்டீவ் வா, ஜாக் கேலிஸ், ராகுல் டிராவிட், இவங்கெல்லாம் வந்தாங்க. இது எல்லாமே 15 வருஷம் மினிமம் கேரியர் இருந்திருக்கும். இந்த 15 வருஷத்துக்கு 365 நாளில் எவ்வளோ நாளைக்கு அவங்க ஆடி இருப்பாங்க. நீங்கள் டெண்டுல்கர் உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கிறதுனால சொல்கிறேன், 200 மேட்ச் ஆடி இருக்கிறான்னா அவன் வாழ்க்கையில் 200 × 5 1000 நாள் டெஸ்ட் கிரிக்கெட்டே ஆடி இருக்கிறான். 1000 நாள் டெஸ்ட் கிரிக்கெட்னா உங்கள் லைஃப்பில் 3 வருஷத்துக்கு நீங்கள் டெஸ்ட் மேட்ச் டெய்லி ஆடி இருக்கிற மாதிரி. அதில் ஒரு 400 ஒன் டே சேர்த்துக்கோங்க. மற்ற அதை 400 ஒன் டே சேர்த்திங்கன்னா இன்னொரு 400 நாள், 1400 நாள் ஒருத்தன் வந்து இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஆடி இருக்கானா இந்தியாவுக்கு ஓவர் 20 இயர்ஸ் அப்படின்னா நியர்லி 4.25 வருஷம் ஒருத்தன் கிரிக்கெட் ஃபீல்டுலேயே இந்தியாவுக்கு ஆடி இருக்கிறான். நம்மளால் 4.25 வருஷம் டோட்டலாக கிரிக்கெட் ஆட முடியும்னா கூட ஆட முடியாது. நமக்கு யோசிச்சு பாருங்கள், 4.25 வருஷம் கார்த்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அட் தி ஹையஸ்ட் இன்டர்நேஷ்னல் லெவல் ஆடுறது எவ்வளோ கஷ்டம். இதுதான் டெய்லி வேலையை செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணுறது. இது எதுக்கு நான் 2 எக்ஸாம்பிள் சொன்னேன்னா, நீங்கள் வந்து ஸ்போர்ட்டாகவும் எடுத்துக்கோங்க, கம்பெனி நடத்துகிறதா எடுத்துக்கோங்க, வெயிட்டு குறைக்கிறதா எடுத்துக்கோங்க, எதை நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி ப்ரோக்ரஸ் தான் உங்களுக்கு லாங் டேர்ம் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும். அந்த ஸ்லோ அண்ட் ஸ்டெடி ப்ரோக்ரஸ்ஸுங்கிறது உங்கள் கேரியரை நீங்கள் எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க, எவ்வளோ டிசிப்ளின்டாக இருக்கீங்க, எவ்வளோ நாளைக்கு உங்கள் கேமை நீங்கள் டாப்பில் வச்சுருக்கீங்க, எல்லாமே அதுதான் சொல்லணும். டெய்லி பண்ணுறதுனால 2 விஷயம் உங்களுக்கு நடக்கும். ஒன்று, ஹையஸ்ட் லெவல் ஆஃப் கன்சிஸ்டன்சி அண்ட் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் டிசிப்ளின். இது நீங்கள் இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் நிச்சயமாக ஜெயிச்சிருவீங்க. தமிழ் சினிமாவை பற்றி பார்க்குறச்ச பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் பேர் சொல்லுவாங்க. ஆனால் நம்பியார் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லனாக தான் இருந்திருப்பார், ஒரு கேரக்டர் ஆக்டராக தான் இருந்திருப்பார். ஆனால் அவருக்கு தான் லாங்கஸ்ட் கேரியர் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவ்வளோ ஃபிட்டாக இருப்பார். காலத்தால் அந்த காலத்தில் 4 மணிக்கு 3 மணிக்கு வந்து நீங்கள் பீச்சில் நடந்துருந்தீங்கன்னா, நான் சொல்கிறது ஒரு 40-35 வருஷத்துக்கு முன்னாடி எவ்ரிடே காலத்தால் நடக்கிறதுக்கு நம்பியாரை நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி வருஷம் அவர் உடம்பு முடிகிற வரைக்கும் சபரிமலைக்கு கரெக்டாக போயிடுவார். இந்த சபரிமலை போகிறாரு, பீச்சு போகிறாருங்கிறது வேறு விஷயம். இது 2ம் என்ன காட்டுதுன்னா, அவர் ரொட்டீனில் அவர் கிளியராக இருந்தார், டிசிப்ளின்டாக இருந்தார், அவர் லைஃப்பில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தார். அதுதான் வாழ்க்கையில் முக்கியம். அது மட்டும் பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் பெரிய சக்ஸஸாக வந்துடுவீங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க. நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க.
இந்த 5 புஸ்தகங்கள்ல 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.